Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களோட பர்சனாலிட்டியை கண்டுபிடிக்கணும். மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் உங்களோட டைமையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்கள் டைமும் மென்டல் பீஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ உங்களோட டைமையும் எனர்ஜியையும் தப்பான ஆட்கள்கிட்ட வேஸ்ட் ஆகாமல் அவங்களோட பர்சனாலிட்டியை ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஒரு 10 ட்ரிக்ஸை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த 10 நிமிஷம் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு ஒரு சூப்பர் மேஜிக்கை வச்சு ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியும். அந்த மேஜிக்கல் ட்ரிக்கை பற்றியும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போது சொல்ல போகிற ட்ரிக்ஸை ரேண்டமாக ஒன்றா யூஸ் பண்ணலாம். அந்த 10 ட்ரிக்கில் ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி செட்டிங். சின்னதாக ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தள்ளி போய் யாருக்காவது கால் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சிரித்து பேசுங்க. அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு தெரியாமல் நோட் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கிறவங்க அவங்க பாட்டுக்கு கேஷுவலாக ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. டாக்ஸிக்காக இருக்கிறவங்க டென்ஷனாக இருப்பாங்க, ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அப்நார்மலாக நடந்துப்பாங்க. ஏன்னா டாக்ஸிக்காக இருக்கிறவங்க எப்போவுமே அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும், உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலே மட்டுமே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் பேசி முடிச்சுட்டு வந்ததும் நார்மலாக இருக்கிறவங்க ஒரு பாசிட்டிவ் ஸ்மைலோட பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பாங்க. அதுவே டாக்ஸிக்காக இருக்கிறவங்க எரிச்சலோட ஸ்மைல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் ஹர்ட்டிங்காக ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க. இதில் ஜென்ரலாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, நார்மலாக இருக்கிறவங்க உங்களோட பர்சனல் ஸ்பேஸையும் பவுண்ட்ரிஸையும் மதித்து நடந்துப்பாங்க. டாக்ஸிக்காக இருக்கிறவங்க உங்களோட ஸ்பேஸையும் பவுண்ட்ரிஸையும் ப்ராப்ளமாக பார்ப்பாங்க. அடுத்த ட்ரிக், அவங்க முன்னாடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேற ஒருத்தரை பற்றி ரொம்ப க்யூரியஸாக பேசுங்க. நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. டாக்ஸிக்காக இருக்கிறவங்க நீங்கள் சொல்கிறத இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்பாங்க. கான்வர்சேஷனை அவங்க பக்கம் திசை திருப்புறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களோட ஈகோ ஹர்ட் ஆகிறத நீங்கள் ரொம்ப கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த ட்ரிக், எம்பத்தி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்த மாதிரி ஏதாவது ஒரு சோகமான விஷயத்த அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்களோட ஃபீட்பேக்கை கேளுங்க. நார்சிசிஸ்டால் எமோஷ்னலாக ரிலேட் பண்ணி பதில் சொல்லவே முடியாது. அவங்க பிரெயின் பஃபர் ஆகும், திணறுவாங்க, டாப்பிக்கை மாற்றுவாங்க, ஆக மொத்தம் ரொம்ப வியர்டாக ஏதாவது பண்ணுவாங்க. இதிலிருந்து அவங்களுக்கு இமோஷ்னல் எம்பத்தி இல்லைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ட்ரிக், உங்களோட இண்டிபெண்ட் மைண்ட் செட்டை பற்றி பேசுங்க. நார்மலாக இருக்கிறவங்க உங்களோட இண்டிபெண்ட் மைண்ட் செட்டால் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. ஆனால் டாக்ஸிக்காக இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகும். ஏன்னா இமோஷ்னல் டிபெண்டன்சிக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க தான் அவங்களோட ஆக்சுவல் டார்கெட். உங்களோட அந்த இண்டிபெண்ட் மைண்ட் செட் அவங்களுக்கு செட் ஆகாது. அடுத்த ட்ரிக், அவங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும், எதனால் பிடிக்கும்னு கேளுங்க. நார்சிசிஸ்டாக இருந்தால் அப்படியெல்லாம் யாரும் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இனிமே நீங்கள் வேணால் அந்த லிஸ்ட்டில் வருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவங்களுக்கு பிடிச்ச ஒரே ஆளாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற பொசிஷனுக்கு உங்களை ரொம்ப ஷார்ட் டைமில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. உங்களை ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இது நார்சிசிஸ்ட் யூஸ் பண்ணுற மிகப்பெரிய ட்ராப். உஷாராயிடணும். அடுத்த ட்ரிக், அவங்கள பற்றி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கவனிங்க. கிராண்டியோஸாக இருக்கிறவங்க அவங்க தான் கடவுளுங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த உலகமே அவங்க காலடியில் இருக்கிற மாதிரி தம்பட்டம் அடிப்பாங்க. கோவர்ட்டாக இருக்கிறவங்க இந்த உலகமே அவங்களுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும், இந்த உலகத்திலேயே அவங்க தான் சபிக்கப்பட்ட ஜீவனுங்கிற மாதிரியும் பேசுவாங்க. அவங்க லைஃப்பில் உண்மையிலேயே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற உறவுகளை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. அடுத்த ட்ரிக், அவங்க சொல்கிற ஏதாவது ஒரு கருத்தை எதிர்த்து பேசுங்க, இல்லைன்னா மறுத்து பேசுங்க.
நார்சிசிஸ்டாக இருந்தால் உடனே டிஃபென்ஸ் மோடுக்கு போயிடுவாங்க. அவங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தர்க்கம் பண்ணுவாங்க, விதண்டாவாதமாக பேசுவாங்க. கோவர்ட்டாக இருந்தால் டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்களோட கண்ணில் ஒரு டென்ஷன் தெரியும். அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியமான கான்வர்சேஷன் நடக்கவே நடக்காது. அடுத்த ட்ரிக், அவங்க ஆத்தென்டிக்காக ஒரிஜினலாக பிஹேவ் பண்ணுறாங்களா இல்லைன்னா உங்களை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்களான்னு கவனிங்க. இன்கேஸ் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறவங்க நார்சிசிஸ்டாக இருக்கிற பட்சத்தில் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக உங்களை மிரர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிக்காததையெல்லாம் அவங்களுக்கும் பிடிக்கலைன்னு சொல்லுவாங்க. உங்கள் வைபோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நடிப்பாங்க. அடுத்த ட்ரிக், அவங்களோட பர்சனல் லைஃப் பற்றி ஓவராக ஷேர் பண்ணுறாங்களான்னு கவனிங்க. நீங்கள் அவங்களோட தெரப்பிஸ்ட்டோ இல்லைன்னா லைஃப் கோச்சோ கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது யாருமே அவங்களோட பர்சனல் ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் மீட்லேயே ஒருத்தங்க கிட்ட அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஷேர் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நச்சுகள் அளவுக்கு அதிகமாகவே ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஸ்டோரியை உங்களை நம்பி சொல்லும்போது நீங்கள் உங்கள் ஸ்டோரியை ஷேர் பண்ணுவீங்க. இது மூலமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு அவங்க மேலே ஒன் சைடாக ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கை உருவாக்கிடுவாங்க. இது நீங்கள் கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு எமோஷ்னல் ட்ராப். ஃபைனல் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஐ கான்டாக்டை கவனிங்க. நார்சிசிஸ்ட் நீங்கள் பேசும்போது உங்கள் கண்ணையே உத்து கவனிப்பாங்க. கண்ணு சிமிட்டாமல் உங்களோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் இமோஷன்ஸையும் வீக்னஸையும் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கவனிப்பாங்க. அவங்க பேசும்போது அடிக்கடி அந்த ஐ கான்டாக்டோட பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். திடீர்னா எங்கேயோ பார்த்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிற அந்த சின்ன சின்ன பொய்யை உங்களோட ஐ கான்டாக்ட் டிஸ்டர்ப் பண்ணும். சில சமயம் அவங்க ஒரு பெரிய பொய்யை சொல்லும்போது உங்கள் கண்ணை பார்த்து சொல்லுவாங்க, கண்ணை சிமிட்டாமல் சொல்லுவாங்க. அந்த பொய்யை கேட்டதும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அவங்க சொல்கிற அந்த பொய்யை நம்புறீங்களா இல்லை நம்பலையா அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ப்பாக ஒரு ப்ரெடேட்டர் மாதிரி கவனிப்பாங்க. அவங்களோட அந்த பார்வை நேச்சுரலாக இருக்காது. வேட்டையாடுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு மிருகத்தோட பார்வை மாதிரி இருக்கும். நிறைய பேர் இந்த பார்வையால் அவங்களோட பேலன்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் பேசுகிறதுக்குள்ளே ஒருத்தங்களோட பார்வை காமாகவும் ரிலாக்ஸ்டாகவும் இல்லாமல் அலப்பாஞ்சிட்டே இருந்தால் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் மேனிப்புலேட்டர் கூட பேசிகிட்டு இருக்கீங்கங்கிறது கன்ஃபார்ம். இந்த 10 நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான மேஜிக்கல் ஹேக் ஒன்று இருக்குது. அதுதான் பாடி அலாரம். உங்கள் மூளை அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு ஆக்சுவலி அலர்ட் ஆகிடும். மனசில் நல்ல எண்ணங்கள் இல்லாத ஒரு ஆளோட பேசும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் உடம்பு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணும். இருப்பு கொள்ளலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஏன்னா உங்கள் மூளை ப்ரூஃபை தேடுறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பு அந்த ஆளோட வைபை ஃபீல் பண்ணிடும். அவங்க சேஃப் இல்லையாங்கிறத ஃபீல் பண்ணிடும். பயாலஜி, இன்ட்யூஷன் அண்ட் நியூரல் சிஸ்டம், இந்த மூணும் ஒரு அலைன்மெண்ட்டில் வேலை செய்யும்போது, அதாவது ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் வேலை செய்யும்போது உங்கள் உடம்பு உங்கள் கூட இருக்கிற அந்த ஆளோட எனர்ஜியை உடனே கேட்ச் பண்ணிடும். நெகட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணும்போது உடனே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுக்கும். உங்களுக்கு வேறு எந்த ப்ரூஃபும் டெஸ்ட்டும் தேவையே படாது. இந்த ஹேக் இன்ஸ்டண்ட்டாகவும் துல்லியமாகவும் வேலை செய்யும். நச்சுகள் உங்கள் மூளையை கூட முட்டாளாக்க முடியும், ஆனால் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அலாரம் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை முட்டாளாக்கவே முடியாது. ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மென்டல் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த அலாரம் ரியாக்ட் பண்ணும். நீங்கள் ட்ராமாவிலேருந்து ஹீல் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு நார்சிசிஸ்ட் பற்றி எவ்வளோதான் நாலேஜ் இருந்தாலும் நார்சிசிஸ்ட் கூட இருக்கும்போது உங்கள் உடம்பு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். நல்லவங்களோட இருக்கும்போது உங்கள் உடம்பு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். அதுவே நீங்கள் ட்ராமாவிலேருந்து ஹீல் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அந்த பாடி அலாரம் ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும். நார்சிசிஸ்ட் கூட இருக்கும்போது உங்கள் உடம்பு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும். நல்லவங்களோட இருக்கும்போது உங்கள் உடம்பு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும்.
அப்படின்னா இந்த 10 ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும்ல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் அகெயின் இந்த 10 ட்ரிக்கையும் வச்சு நார்சிசிஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா கூட நீங்கள் ஹீல் ஆகி இருக்கணும், மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும். நீங்கள் ட்ராமாவில் ஸ்டக் ஆகி இருக்கும்போது மென்டலி ஸ்டேபிளாக இருக்க மாட்டீங்க. அப்போது உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களால் இத்தனை விஷயங்களையும் தெளிவாக கவனிக்க முடியாது. நார்சிசிஸ்ட்டை கண்டுபிடிக்க 10 நிமிஷம் போதும். ஆனால் அந்த 10 நிமிஷத்தை கிளவராக யூஸ் பண்ணி மென்டல் டிஸார்டர் இருக்கிற அந்த ஒருத்தரை, அந்த ஒரு ஆளை அடையாளம் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு முதல்ல நீங்கள் மென்டல் ஸ்டெபிலிட்டியோடையும் இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியோடையும் இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வறண்டு போன பூமியில் விதைய போட்டால் அந்த விதை முளைச்சி பலன் கொடுக்காது இல்லையா? அதே மாதிரி தான் உங்களோட அந்த அன்ஹீல்டு வேர்ஷனுக்குள்ளே எவ்வளோ நாலேஜை விதைச்சாலும் ஒரு பலனும் இருக்காது. விதை முளைச்சி துளிர் விடணும்னா அங்கே அந்த பூமி ஈரமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம தண்ணி ஊற்றணும் அதில். அதே மாதிரி உங்கள் நாலேஜால் உங்களுக்கு பலன் கிடைக்கணும்னா நீங்கள் ஹீல் ஆகணும். ஆக மொத்தம் நீங்கள் ஹீல் ஆகாமல் எதுவுமே மாறாது, உங்கள் வாழ்க்கையும் மாறாது. நீங்கள் மாறிட்டீங்கன்னா பத்திரமா, பாதுகாப்பாக, சந்தோஷமாக இருக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு மாறுங்க, ஹீல் ஆகுங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.